ஒரு 8 வயசு சிறுமி அம்மனான கதை தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்னாடி காரைக்குடியில மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு 8 வயசு சிறுமி உடல் முழுக்க அம்மையோட வந்திருக்காங்க. ஊர் மக்கள்கிட்ட தான் சமயபுரத்துல இருந்து வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த சிறுமி சொன்னது தெய்வ வாக்கு போல எல்லாமே பழிச்சிருக்கு. இந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருந்த அம்மைகள் எல்லாம் முத்து போல பெரிதாகிட்டே இருந்திருக்கு. இத பார்த்த அந்த ஊர்ல சில பேர் அந்த பெண்ணை கிண்டல் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அப்படி கிண்டல் பண்ண ஒருத்தர் கிட்ட உங்க வீட்டு கிணத்து பக்கத்துல ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு, அதுல ஒரு காயும் இருக்கு, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபரும் எங்க வீட்டுல தக்காளி செடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிணத்துலயும் போய் பார்த்திருக்காரு. கிணத்துக்கு பக்கத்துல புதுசா ஒரு தக்காளி செடியும் முளைச்சிருக்கு, அதுல காயும் காய்ச்சிருந்திருக்கு. இந்த காயை இந்த சிறுமி கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாரு. அப்ப இருந்து மக்கள் அம்மனுக்கு தக்காளி பழத்தை காணிக்கையா கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி நான் இதே இடத்துல மகமாயா இருந்து அருள் பாவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் முக்தி அடைறாங்க. அந்த தெய்வ